பிரேஸ் த லார்ட். என்னோட கடந்த சாட்சியில் நான் சொன்னது மாதிரி நான் சபைக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கண்டிஷன் வச்சு தான் என்னை சபைக்கு தொடர்ந்து போக அனுமதிச்சாங்க என்னோட பெற்றோர். ஏன்னா நான் ரொம்ப சபைக்கு போகிறதுக்கு பிறகு எனக்குள்ள வந்த அந்த சந்தோஷம், சமாதானம், அந்த காரியங்களை பார்த்து அவங்க என்ன தடுக்கலை. ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சாங்க, நீ சபைக்கு தாராளமாக போகலாம், ஆனால் உன்னோட திருமணம்னு ஒன்று வரும்போது நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் அதுக்கு ஓகே சொன்னேன். ஓகே மம்மி, நான் மேரேஜ்னு வரும்போது உங்களோட நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் செய்வேன், அதை தாண்டி எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அதனால அவங்க என்ன கண்டினியூஸாக சபைக்கு போக அனுமதிச்சாங்க. அவங்க கர்த்தரை அறியாத குடும்பத்தில் இருந்தாங்க. அதில் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ளே வளர்ந்துட்டு இருந்தேன். சபைக்கு தொடர்ந்து போகிறதும் வார்த்தைகளை கேட்டு அப்படியே அபியாசப்படுத்த ஆரம்பிச்சு என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சத்தியத்தை அறிய அப்படியே நான் என்னோட வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த ஆரம்பித்தேன். எப்படி ஆண்டவர் விரும்புகிறாங்க, உலகத்தை விட்டு பிரித்து ஆண்டவர் அநேக சத்தியத்துக்குள்ளே என்ன நடத்த ஆரம்பித்தாங்க. நானும் அதே மாதிரி ஆண்டவரோட ஒத்துழைச்சு வாழ ஆரம்பித்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த இப்படியெல்லாம் இருக்குதே, இவ்வளோ சூப்பராக ஆண்டவர் வழி நடத்துகிறாரே, இப்படியெல்லாம் என்னோட பெற்றோர் கூட சொல்லி கொடுக்கலையே, இவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறாரே, இந்த மாதிரி அந்த சத்தியம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படியே வாழணும், அதுக்காக அநேக பிரயாசங்கள் நான் பண்ணேன். எப்படியெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறாங்க அப்படியே என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். என்னென்ன ஆண்டவர் விரும்புகிறாங்க, ஆண்டோட பிள்ளைகிட்ட என்னென்ன விரும்புகிறாங்க அதை அப்படியே கடைபிடித்து ஒவ்வொரு சத்தியத்தின் பிரகாரமாக நான் வாழ ஆரம்பித்தேன். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை என்னென்னு பகைத்து அறியணும், நம்மளோட மனம் புதிதாக இருக்கணும், மறுரூபமாக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டோட சித்தத்தை அறிஞ்சு செயல்படுத்த ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க. அப்படியே காலங்கள் போயிட்டே இருந்தது. அநேக காரியத்தில் ஆண்டவர் என்ன பலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நிறைய சத்தியத்தை அறிய வச்சு அதில் நடத்தினாங்க, அதை பெற்றுக்கொள்ள வச்சாங்க. ஒவ்வொரு காரியத்திலே எப்படி நம்ம வாழணும், கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க. நானும் அதில் அநேக காரியத்தில் ஜெயம் எடுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள என்னோட வாழ்க்கை போயிட்டே இருந்தது. அப்புறம் திருமண ஏஜ்குள்ளே வரும்போது நானே யோசித்தேன், இப்போது நம்ம சென்னையில் தனியாக இருக்கிறது நல்லதில்லை, ஒன்றி நம்ம மேரேஜ் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் என்னோட பாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அங்கிள் எனக்கு மேரேஜ்க்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நாள் தனியாக இங்கே இருந்தாலும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. திரும்பி போனால் ஆண்டரை விட்டு பிரிகிற நிலைமை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா என் பேரண்ட்ஸ் ஹிந்துவாக இருக்காங்க, அவங்க ரட்சிப்புல வரல. அதனால எனக்கு ஒரு பயம் இருந்தது, திரும்பி நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்னை சபைக்கெல்லாம் போக விட மாட்டாங்க, ஆண்டரை பின்பற்ற தடை வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட ஓகே நம்ம மேரேஜ்க்காக ஜெபிக்கலான்னு சொல்லி என்னோட பாஸ்டர்கிட்டே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா என்னோட மேரேஜ்க்காக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரை பண்ணி ஆரம்பித்து அவங்க ஒரு அலையன்ஸையும் கண்டு அவங்க அதை அவங்க சைடில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த காரியத்துக்காக அவங்க தொடர்ந்து எங்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அது ஃபிக்ஸ் பண்ணணும், நீ வரணும், வீட்டுக்கு வந்து அந்த காரியங்களை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ரட்சிப்பின் பாதையில் கடந்து வந்த தெரிஞ்ச வசனத்தின் பிரகாரமாக சிலது எனக்கு தெரியப்பட்டுச்சு. எப்படின்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில், அந்நிய நுகத்தில் விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி அந்த வசனம் தொடர்ந்து நம்ம வாசிச்சோமே. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது நான் ஆண்டரை தெரிஞ்ச ஆண்டோட பிள்ளையாக மாறிட்டேன். இதுக்கு பிறகு நான் அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த வசனம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது தெரிஞ்ச பிறகு நான் எப்படி அவங்க பார்த்த அலையன்ஸ், அவங்க ஹிந்துவில் தான் பார்த்தாங்க, அதில் நான் மேரேஜ் பண்ண முடியாது, இந்த வசனம் எனக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஒவ்வொரு டைமும் மம்மி கால் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம
பார்த்துருக்கு, சீக்கிரமாக நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லும்போது ஒவ்வொரு டைமும் நான் அந்த கால் அட்டன் பண்ணும்போது ரொம்ப வேதனையோட ஆண்டோட சித்தத்துக்கு மாறாக நான் செஞ்சிடக்கூடாதுன்னு மம்மி கிட்ட சொன்னேன். மம்மி, எனக்கு இந்த வசனம் தெரிஞ்ச பிறகு நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது மம்மி. நான் மேரேஜ் பண்ணாம கூட இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வசனத்தை மீறி நான் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். கொஞ்ச நாட்கள் போராட்டம் இருந்தது. பேரண்ட்ஸும் என்ன ரொம்ப அதை காம்ப்ரமைஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆண்டோட கிருபையில் ஆண்டோட வசனத்தை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணதுனால என்னால் அதை தாண்டி செயல்பட முடியல. அதே மாதிரி கொஞ்ச நாட்கள்லேயே அந்த காரியத்துலேருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. என் பெற்றோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இனி இவகிட்ட பேசுறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இவ மேரேஜ் பண்ணாமல் இருந்துட போறான்னு சொல்லி பயந்து அவங்க சரி வந்து என் டேடியை வந்து என் பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, நல்ல பர்சன் இருந்தால் மேரேஜ்க்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பாஸ்டர் கிட்ட, இந்த மாதிரி என்னோட மேரேஜ்க்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாட்கள்ல ஆண்டவரே இந்த காரியத்தில் இடைப்பட ஆரம்பிச்சாங்க. என்னோட பாஸ்டர் அந்த டைம்ல என்னோட சபையில மேட்ரிமோனியல் ஃபார்ம்னு இருந்தது, இந்த மேரேஜ்க்காக நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கலாம், அதுக்கு ஏற்ற யாராவது இருந்தால் அதை ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் ஆண்டவர் பாஸ்டரோட ஹிருதயத்தில் கிரியேட் செஞ்சு அவங்க மூலயமா எனக்கு கால் வந்து அவங்க அப்புறம் எனக்கு கவுன்சில் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, நீ பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. நான் நிறைய ஃபார்ம்ஸ் பார்த்தாலும் எனக்கு அதில் சூஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரேயர் பண்ணியிருந்தேன் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா எனக்கு சூஸ் பண்ண தெரியாது, ஆனால் என்னோட விருப்பம் என்ன அப்படின்னா என்னோட சர்ச் பாஸ்டர் மூலியமாகவே நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அநேக நாள் அந்த ஜெபத்தில் வச்சிருந்தது. ஆண்டவர் அறிவார். ஸோ ஆண்டவரே அங்கிள் மூலியமாக, என்னோட பாஸ்டர் அங்கிள் மூலியமாகவே அந்த காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. பாஸ்டர் அங்கிளே ஒரு ஃபார்மை எடுத்துட்டு என்னோட ஃபார்மோட மேட்ச் பண்ணி, இது ரெண்டுமே நல்ல மேட்ச் ஆகுது, நீங்கள் 2 பேரும் ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்ட வந்தவங்க, 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே சம்பளம் அப்படின்னு சொல்லி அநேக விஷயங்கள் அவங்க பேர் பண்ணி அவங்களுக்கு அந்த விஸ்டம் காட் கொடுத்ததுனால அவங்க எனக்கு சொன்னாங்க. நானும் என்னோட ஜபத்தில் சொன்னது, ஐசப்பா நீங்கள் பாஸ்டர் அங்கிள் மூலயமா தான் இது செய்யணும்னு சொன்னதுனால ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட், இது காடோட வில், தேவனோட சித்தமாக இருக்கிறதுன்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் இது ஆண்டோட சித்தம் அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சதுனால ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு நாள் திரும்பி அங்கிள், நம்ம பாஸ்டர் அங்கிள் என்னையும் சரி அவங்களையும் கூப்பிட்டு பேச வச்சாங்க. உங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி பேச வச்சாங்க. அந்த ஒரு 5 மினிட்ஸ் டாக் இருந்தது. அந்த 5 மினிட்ஸ் டாக்ல காட் ஒரு பீஸே கொடுத்தாங்க, ஒரு சமாதானம் இருந்தது. ஓகே, இது ஆண்டோட நாள் நான் வந்ததுன்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடிந்தது. நான் ஆண்டோட சித்தத்தை அப்படியே நான் அக்செப்ட் பண்ணேன். அப்புறம் அடுத்து பாஸ்டர் சொன்னாங்க, உங்கள் பெற்றோர்கள் சம்மதிச்சாதான் பண்ண முடியும், சபையில் பெற்றோர்களோட அனுமதியோடு தான் திருமணம் நடத்த முடியும். அதனால பெற்றோர்களை 2 சைட்லையும் பெற்றோர்களையும் கூப்பிட்டு 2 பேரும் ஓகே சொன்னால் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு எங்களோட பெற்றோர்கள்கிட்ட சொல்லும் போதும் ஆண்டவர் அவங்களோட இருதயத்துலையும் கிரியேட் செஞ்சுருந்தாங்க. என்னோட மம்மி டேடியாக இருக்கட்டும், அவங்களும் வந்தாங்க. என்னோட கணவரோட மம்மி டேடியும் வந்தாங்க. அங்கிள் முன்னாடி, பாஸ்டர் அங்கிள் முன்னாடி அவங்களும் அதை சம்மதிச்சு அதை குறித்து பேச்சுகள், அதுக்கப்புறம் ப்ரொசீடாகி மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவர் மகிமையாய் அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப ஒரு மிராக்கலாக இருந்தது. அது இப்படியும் ஆண்டவர் செய்வாங்களான்னு ஒரு அதிசயமான காரியமாக இருந்தது. என்னோட திருமணத்தில் வந்த அநேக வாலிப பிள்ளைகள் என்னோட திருமணத்தை பார்த்து எங்களோட திருமணம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சது என்கிட்ட சொன்னாங்க. அதில் நிறைய பேர் என்னோட திருமணத்தை பார்த்தேன்னா, நான் தனியாக வாலிப நாட்களில் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்து ஆண்டு மேலே நம்பிக்கையாக இருந்து ஆண்டோட பரிபூர்ண சித்தத்தை நாடி என்னோட திருமணத்தை ஆண்டு மகிமையாய் நடத்தினது ஒரு பெரிய சாட்சியாக இருந்தது. அதே மாதிரி அநேக வாலிப பிள்ளைகள் அந்த நாட்களில் என்னை பார்த்தவங்க, என்னோட மேரேஜ் அட்டென்ட் பண்ணவங்க, அப்படியே மேரேஜ் எங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சதாய் என்கிட்ட சொன்னாங்க. இதில் ஆண்டோட நாம மகிமைப்பட்டது. எல்லா மகிமை ஆண்டோருக்கே. ஏன்னா இது ஒரு மனுஷனோட
எஃபர்ட்ஸ்னாலே நடக்கவே முடியாது. ஏன்னா என்னோட பெற்றோர்கள் ஆண்டரை அறியாதவங்க, அந்த நாட்களில் ஆண்டரை தெரியாதவங்க. ஆனால் அவங்களே அதை அக்செப்ட் பண்ணது ஒரு ரொம்ப மிராக்கலாக இருந்தது. அதே மாதிரி ஆண்டோட சித்தம் செய்யும்போது எவ்வளோவாய் நல்லது அப்படின்னு சொல்லி என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட குடும்ப வாழ்க்கையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஏற்ற துணை ஏசப்பா கொடுத்தாங்க. எனக்கு ஏற்ற துணை அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கை முறையில் நடந்து வந்த பாதையில் எனக்கு ஒரு நல்ல கணவர், நல்ல குட் ஹார்ட்டட் பர்சன், ஆண்டவர் எனக்கு யார் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆண்டவர் தீர்மானித்த நபரை ஆண்டவர் எனக்கு கணவராக கொடுத்தாங்க. ஆண்டவர் மகிமையாக நடத்தி தந்தாங்க. குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வச்சு சமாதானமாக இது வரைக்கும் ஆண்டோட மகிமையினால் எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. ஆண்டருக்கே மகிமை உண்டாகட்டும்.